பைரவா. ஏன் யாகத்தில் ஹோமத்தில் கலந்துக்கணும்? ஏன் ஒவ்வொரு கோவிலில் பிரதானமாக யாகம் பண்ணுறாங்க? ஏன் வீட்டில் யாகம் பண்ணணும்? ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் ஏன் யாகம் ஃபஸ்ட்டு பண்ணணும்? என்ன காரணம்? யாகத்துக்கு அவ்வளோ பெரிய மகிமை உண்டா? உண்டு. யாகம் அப்படிங்கிறது 108 திரவியங்கள் உள்ளே போட்டு அந்த புகையை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னம்னா உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியே வருங்கிறது தான் ஒரு முதல் ஐதீகம். இரண்டாவது ஐதீகம் பார்த்திங்கன்னா முறை என்ன அப்படின்னா, வீட்டில் ஒரு யாகம் பண்ணுற போது ஒரு பிரதானம் ஒவ்வொரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுறோம், அந்த தெய்வத்தை உள்ளே ஆக்டிவேட் பண்ணுறோம். ஒரு உதாரணங்கள் லக்ஷ்மிக்கு பிரதானப்படுத்திக்குவோம், நம்ம குலதெய்வத்துக்குன்னுமோ அந்த குலதெய்வத்தை பிரதானப்படுத்திக்குவோம், நவகிரகத்தை பிரதானப்படுத்துவோம், தன்வந்திரியை பிரதானப்படுத்துவோம், சுதர்சனத்துக்கு பண்ணுவோம். சுதர்சனம்னா வியாதி. நம்ம எதை நினைத்து சங்கல்பம் பண்ணி யாகம் பண்ணுறோமோ அது அந்த காரியம் சித்தி ஆகுங்கிறத யாகம். ஒவ்வொரு கோவில்லையும் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் கலசம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முதல் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் 4 கால பூஜை யாகம் பண்ணி பூர்த்தி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க, கலச தண்ணி ஊற்றுவாங்க. அதே போல் தனிப்பட்ட முறையில் யாகம் பண்ணலாமா? நான் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் பண்ணுறவங்களுக்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கா? தோஷ பரிவர்த்தனை யாகம், தோஷத்துக்கு பரிவர்த்தனைக்கு யாகம் பண்ணுறோம். நவ கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு யாகம் பண்ணுறோம். லக்ஷ்மி கடாட்சத்தை பலப்படுத்துறதுக்கு யாகம் பண்ணுறோம். இருக்கக்கூடிய கெட்ட நெகட்டிவ், அதாவது எது சங்கல்ப பிரதானம் பண்ணுறோமோ அதுதான் சங்கல்பம்னு சொல்கிறோம். சங்கல்பம்னா என்ன? பிரார்த்தனை. உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவோ அந்த பிரார்த்தனைகள் யாகம் ஹோமங்கள் பண்ணுற போது நெருப்பு ஜோலை எரிகிற போது உள்ள 108 திரவியங்கள் போடுற போது சாம்பல் ஆகிருங்கிறதா ஐதீகமே. இதுதான் நான் பண்ணுற தனிப்பட்ட முறையில் யாகம். வீட்டில் வருடத்தில் ஒரு முறை, அல்லது தொழில் நடக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் வருடத்தில் ஒரு முறை, அல்லது ஒரு காமனான ஒரு கோவிலில் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் நம்ம வீட்டில் தெளிக்கிறதோ, அல்லது அந்த தீர்த்தத்தை நம்ம ஜலத்தை நம்ம உடம்பில் போட்டு குளிக்கிறதோ அப்படி செய்தால் யாகத்தினுடைய சக்திகள் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய நெகட்டிவ் சக்தியாக இருந்தாலும் அந்த யாகத்தால் நம்ம நொறுக்க முடியும், கெட்ட விஷயங்களை வெளியே தள்ள முடியுங்கிறத யாகத்தினுடைய மகிமையே. கண்டிப்பாக யாகத்தில் கலந்துக்குங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, வருட ஒரு பக்கம் வீட்லேயோ கோவில்லையோ யாகம்னு இருந்தால் அமர்ந்து யாகத்தை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுடைய சங்கல்பம் என்ன நினச்சி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஜோலை எரியுதோ அந்த எரிஞ்சு சாம்பல் ஆயிருங்கிறத ஐதீகமே. இதுதான் யாகத்தினுடைய மகிமையே. அந்த 108 மூலிகை உள்ளே போட்டு நம்ம சுவாசனை பண்ணுற போது உள்ளே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்